எல்லா வகையான சிறிய செடிகளையும் புதர்களையும் மரங்களையும் உண்டாக்கினார். வளரும் இந்த செடி கொடிகளெல்லாம் பூமியை அழகுபடுத்துகின்றன. அது மட்டுமா, நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன. அடுத்ததாக நீரில் நீந்துவதற்கு மீன்களை உண்டாக்கினார். வானத்தில் பறப்பதற்கு பறவைகளை உண்டாக்கினார். நாய்களையும் பூனைகளையும் குதிரைகளையும் உண்டாக்கினார். ஆம், பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார். உன் வீட்டுக்கு அருகில் என்ன மிருகங்கள் வாழ்கின்றன? இவற்றையெல்லாம் கடவுள் நமக்காக உண்டாக்கியதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் தானே. கடைசியாக பூமியில் ஒரு இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு தோட்டமாக அவர் ஆக்கினார். அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார். அதில் எந்த குறையும் இருக்கவில்லை. அதில் இருந்த எல்லாமே மிக அழகாக இருந்தன. தாம் உண்டாக்கின இந்த அழகிய தோட்டத்தைப் போலவே முழு பூமியும் ஆக வேண்டும்